ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு போட்டு பாஸ்தாவையும் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அது குக் ஆகிற கேப்பில் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணிப்போம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட் அண்ட் கேப்சிகம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதோட ஆனியன், கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பாஸ்தா வெந்துட்டுருக்கோம். ஒரு கத்தியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெந்துருச்சான்னு தெரியும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்ட்டு அர்த்தம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கூல் வாட்டரை இந்த பாஸ்தா மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் வரும். அதனால் நான் கூல் வாட்டரை பிடிச்சி இது மேலே ஊற்றி நல்லா ட்ரை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு, ரெடி பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பிடிச்சதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ரொம்ப மைனூட்டாக சாப் பண்ணிப்போம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனோடனே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஆனியனை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சாட்டை பண்ணிக்கலாம். அதனுடைய கலர் ப்ரௌனாக மாறுற வரையும் சாட்டை பண்ணிவிட்டு தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காயை நம்ம ஆட் பண்ணிப்போம். வெஜிடபிள் தேவையான வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கேரட் பீன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குன்றதுனால ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். கேரட் பீன்ஸ் நல்லா வெந்ததும் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் லைட்டாக எண்ணெயில் பட்டாவே அது வெந்துடும், அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். பாயில் ஆனோடனே நம்ம தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா சாட்டே ஆகிட்டு இருக்கும். இப்போ தேவையான சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுக்கோசரம் நான் சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிப்போம். மசாலாலாம் பாஸ்தாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ நமக்கு தேவையான சாஸை நம்ம ஊற்றிக்கலாம். நான் சோயா சாஸ் எனக்கு வேணான்றதுக்கோசரம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெச்சப்பை மட்டும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எவ்வளோ க்ரீஸியாக வேணும் அப்படி தேவையோ அவ்வளோ நீங்கள் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இருந்தால் போடுறதுக்கோசரம் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த டொமேட்டோ கெச்சப் ஃபுல்லாக பாஸ்தாவில் சேர்கிற மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா பாஸ்தாவோடைய ரெசிபி முடிஞ்சது. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.